பசங்க ஸ்கூல் விட்டு வந்தோடனே எப்பயுமே ஒரே மாதிரியான ஸ்நாக்ஸ் கொடுக்காம இந்த மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணி பார்த்து கொடுங்க. உருளைக்கிழங்கு நல்லா கழுவி 4 விசில் விட்டு வேக வச்சு எடுத்ததுக்கப்புறமா தோல் உரித்து நல்லா இந்த மாதிரி மசிச்சு எடுத்துக்கோங்க. மை போல் மசிச்சு எடுத்துக்கோங்க. கட்டிகள் எதுவும் இருக்கக்கூடாது. பைண்டிங்காக 2 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் பெப்பர் தூள் சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நல்லா ஃபைனாக சாப் பண்ண கொரியாண்டர் லீவ்ஸை சேர்த்துக்கலாம். இதெல்லாம் சேர்த்ததுக்கப்புறமா நல்லா பிசைஞ்சு அழுத்தம் கொடுத்து பிசைஞ்சு கலந்து விட்டுக்கலாம். கலருக்காக கொஞ்சமாக மஞ்சள்தூள் சேர்த்துக்கலாம். பிசைஞ்சதுக்கப்புறமா கையில் கொஞ்சமாக எண்ணெய் இந்த மாதிரி தடவி கொஞ்சம் கொஞ்சமாக பால்ஸ் மாதிரி எடுத்து உருட்டி நீல வாக்கில் உருட்டி வச்சுக்கலாம். இதே மாதிரி உருட்டி வச்சுக்கோங்க. கடாயில் எண்ணெய் சூடானதுக்கப்புறமா ஒவ்வொன்றா நம்ம பொறுமையாக எடுத்து மெதுவாக சேர்த்துக்கலாம். ஃப்ளேமை மீடியம் டு லோ ஃப்ளேமில் வச்சு பொரித்து எடுத்துக்கோங்க. ரொம்ப கிறிஸ்பியாக அழகாக வந்திருக்கு பாருங்கள். வெளியில் ரொம்ப கிறிஸ்பியாகவும் உள்ளே சாஃப்டாகவும் நல்லா க்ரீமியாகவும் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இதை கொஞ்சம் கெச்சப்போட வச்சு சாப்பிட்டா அட்டகாசமாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டிஷ்ஷை நான் செஞ்சேன். என்னோடய பையன் ரொம்ப விரும்பி சாப்பிடுவான். அவ்வளோதான். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.